ஒரு உருவாக்கப்பட்ட நாடு தான் ஆமா இந்த ஆஸ்திரேலியா. எதுக்கு ரமணா மோடு? சும்மாவே ஒரு ரமணா மோடு. நீங்க நான் வந்தா உங்க நாட்டுக்கு தான் நல்ல இது பாருங்க, இது சாப்பாடு ஃப்ரீ போட்டு அதுக்கு மேல உங்களுக்கு ஆன் சைட்டும் அனுப்புவாங்க. வாவ் வாட் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு உள்ளே வந்து உட்காந்துட்டு நீங்க சமைச்சது நல்லா இல்லைன்னு உங்க மூஞ்சிலே சொல்லுவாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. கம்பெனி இந்தியாவில் ஒருத்தன் இருக்கு, அவனுக்கு இன்டர்வியூ கூப்பிட்றதுலாம் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் சினாரியோ. அந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி அட்டெண்ட் பண்ணேன். தெரிந்த ஒரே ஒரு ஸ்கில் செட் என்னன்னா கணவன் அப்படின்ற ஒரு ஸ்கில் செட். அந்த எந்த ஒரு இது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குமான்னு தெரியல. ஆனால் பெரிய பெரிய எம்பிஏ, நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களே சொல்கிறேன், பெரிய கம்பெனியில் விப்ரோ அந்த மாதிரி இதில் மேனேஜராக இருந்தவங்க இங்கே வந்து ஊபர் ஓட்டவங்கள ஆஸ்திரேலியா வீசா எடுத்துக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு காசு உனக்கு ₹1 கூட இங்கிருந்து தர மாட்டேன். ஓ அந்த கார்பெட் மேலே அப்படியே பெட்ஷீட்டை விரிச்சு தலகாணியை போட்டு செருப்பு இல்லாமல் நடந்திருக்கேன். சிவாஜி கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் ஒபாமா கூப்பிட்டாரு, ஜெர்மனியில் கூட ஏஞ்சலா மார்க்கெல் அவங்க தானே, அவங்க கூட கூப்பிட்டாங்க. என் கிரகம் அதெல்லாம் விட்டு இந்த ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நான் உட்காந்துருக்கேன். இந்த நாட்டுக்கு பண்ணக்கூடிய ஒரு நல்லதுன்னா இந்த நாட்டை விட்டு ஓடி இருப்பான். இல்லை இப்போ என்ன விட மாட்டாங்க, ஏன்னா டிஃபென்ஸ்லாம் வந்து மோகன் வேணும் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்காங்க. ஸோ அதனால என்னால இப்போ இது எப்படி தெரியுமா, அந்த அந்த டைலாக் முடியாத நிலைமையில இருக்கிறாரு. மோகன்ற பேருக்கே அத்தனை பொண்ணுங்க வருவாங்க. அந்த மாதிரி தான் மோகன் அப்படின்னு சொன்னோன்னே டிஃபென்ஸ்லாம் அப்படியே அலருது அப்படின்னு பார்த்து. பட் ஓகே, இவ்வளோ நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். பட் இந்த நிலைமைக்கு எப்படி வந்தோம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக். ஆஹா போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு வராமலே இருந்திருக்கலாமா, அதுவும் நம்ம பேசலாம். வராமே இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கோம், இல்லை நல்லா இருந்திருக்குமா. ஸோ பேசிக்கலி ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி வந்தோம், ஏன் வந்தோம், வரலாமா வேண்டாமா, துபாயிலே இருந்திரலாமா, அந்த ரேஞ்சில நீங்க கேக்குறீங்க. இல்ல அத மாதிரி நம்ம பேசினா மக்களுக்கு ஏதாவது ஏதோ ஒரு இவனுங்களே போயிட்டாங்களே நம்ம போனா அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம் மக்களுக்கு. விழிப்புணர்வு கொடுப்போமா, ஒரு சமூக சேவை பண்ணலாமே. பண்றாரு, சமூக சேவை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. நானும் எல்லாத்தையும் போல நானும் இதுக்கும் கை கொடுக்கறேன். ஏன்னா நம்ம கதையை பேசுறதுக்கு நம்மளுக்கு எதுக்கு. ஆமா, சோ அத பேசலாம். போகுது. Welcome to Mosadi Talks, where the conversation starts. ஓகே, கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுமா? அது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நான் உங்களை முதல்ல கேட்குறேன், எதுக்கு ஆஸ்திரேலியா வரணும்னு நினைச்சீங்க? இந்த முடிவு எப்போ நடந்ததுன்னா 2017 நடந்தது. 2017 வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தரோட நம்பரை நான் வந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்து ஆஸ்திரேலியாவிற்கான பிஆரை வந்து இந்தியாவில் சென்னையில் உட்காந்தே அவரே இருந்த இடத்துல, அதாவது எப்பொழுதுமே நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்கல்ல ஏஜென்ட் வைக்கணும் அப்படின்னு, அந்த ப்ராசஸ்லாம் எதுவுமே இல்லாமல் தானாகவே எல்லாத்தையும் செய்த ஒரு நபர் இருக்காரு, ஒரு நண்பர் இருக்காரு. அவர் இது மாதிரிலாம் பண்ணி வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து பிஆர் கிடச்சிச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறாரு. ஆமாம், அவர் எந்த அளவுக்குன்னா அவருக்கு கொழுப்பு எப்படின்னா வந்து இங்கே பிஆர் வாங்கிட்டு ஒரு வாட்டி வந்து ஸ்டாம்ப் மட்டும் போட்டு அப்புறம் இந்த நாட்டு பக்கமே வரல, சும்மா ஜாலியா அந்த மாதிரி ஒரு சில மண்டைகள்லாம் இருக்கும்ல. இப்போ அது யூகே சிட்டிசன் ஆகலாம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி தான் வந்து. பட் ஸோ அவரை வந்து பிடிச்சி எப்படி என்ன அப்படின்னு இது எதனால் இது நீங்கள் சொல்கிற கதை அட இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு இப்போ ட்ரை பண்ணுறவங்களும் செம்மகாண்டா இருக்காது. செம்மகாண்டா அந்த மாதிரி அவனை கொடுத்தா நீங்கள் பொழந்துருவீங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த 2017 என்ன ஆனிச்சுன்னா, அப்போ என்னன்னா ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல். ஏன்னா எனக்கு இப்போ வேற மாதிரியான மன உளைச்சல். அப்போ வந்து 2 வாட்டி பிஆர் ரிஜெக்ஷன் சிங்கப்பூருக்கு. நீங்க சிங்கப்பூர்ல தான் இருந்திருக்கீங்க. சிங்கப்பூர்ல இருந்தோம். சிங்கப்பூர் வந்து ஆஸ்திரேலியா மாதிரி வெளியில இருந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு நாடு கிடையாதுல்ல. சிங்கப்பூர்ல நீங்க இருந்தாகணும், உள்ளே இருந்து தான் அப்ளை பண்ணணும். மினிமம் 1 இயர் ஆவது இருந்திருக்கணும். ஸோ நீ சிங்கப்பூர்ல இருந்திருக்கீங்க. ஆமா, இந்த டிரான்சிஷன் எனக்கு புதுசா இல்லை, ரொம்ப கேள்விப்படுறேன். சிங்கப்பூர்ல போனீங்கன்னா நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு வழி இருக்காமே. ஏதாவது ஆரம்பிச்சு விடுறாரு. இல்ல அப்படி இல்ல, டூரிசம் இல்ல, நைட்டு கப்பல் ஏறி வர்றோம் அது மாதிரிலாம் வரலைங்க. ஆனா அது ஒரு மாதிரியான ஒரு பாத்வே
லேபர் ரூட் அப்படிதான் சொல்லுவாங்கல்ல. பழங்காலத்துலலாம் லேபர்ஸை வந்து தமிழ்நாட்டிலேருந்து மலேசியாவிற்கும், மலேசியாவிலிருந்து எல்லாத்துக்கும் இந்த இந்த தென்னந்தோட்டம் அந்த தோட்டத்துக்காக அடிமைகளாக மலேசியாவில் ரப்பர் தோட்டத்தில் ஆக்சுவலாக இது ரொம்ப டிவேட் ஆகி போகணும்னு நினைக்காதீங்க. அந்த வீடியோ அப்படி தான் இருக்க போகுது. ஆஸ்திரேலியாலே வந்து இங்கே எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு வரலாறு. எல்லாமே இங்கே வந்து ஜெயிலில் போட்டவங்க தான் எல்லாரும். ஆமாம், பிளடி பிரிசனர்ஸ் எல்லாம் பிரிசனர்ஸாக வந்தவங்க தான் இன்றைக்கி வந்து இருந்துட்டு அப்புறம் மைக்ரெண்ட்டுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம், அதெல்லாம் வேற விஷயம். ஆமாம், கிரிமினல்ஸை வந்து போடுவதற்காக ஒரு உருவாக்கப்பட்ட நாடு தான் ஆமாம் இந்த ஆஸ்திரேலியா. எதுக்கு ரமணா மோடு? சும்மாவே ஒரு ரமணா மோடு. ஆமா, ஜெயிலாக தான் இருந்தது. வேர்ல்டு வார் 1ல ஒரு ஜெயிலாக வந்து பண்ண ஊர் தான் இது. இப்போ கூட நீங்க சிட்னி போனீங்கன்னா அந்த மெயின் சிட்னி ஹார்பர் பக்கத்துல அங்க ஒரு கோயில், ஒரு தனி ஒரு ஐலாண்டே இருக்கு. ஆமா ஆமா, அதுல ஃபுல்லா அந்த ஜெயில இருக்கு. சரி, உங்க கதைக்கு மறுபடியும் வரும். சிங்கப்பூர்ல இருந்தீங்க. சிங்கப்பூர்ல அதாவது வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 5 வருட காலமாக வந்து சிங்கப்பூர்ல வசித்து வந்தேன். அங்கேயே கல்யாணம் முடித்தேன். அங்கே இருக்கும்போது திருமணமான பெண்மணி அவங்களும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு டிரான்சிஷனுக்கு நாங்கள் 2 பேரும் பேசிக்காக கல்யாணம் ஆகி அங்கே இருந்தோம். அப்ளை பண்ணோம், 2 வாட்டி அசிங்கமாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சிங்கப்பூரில் அப்போ இருந்த காலத்தில் வந்து என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து ₹1 கூட கொடுக்க தேவையில்ல பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு. நான் இங்கே இருக்கேன் கொடுனாலே தூக்கி கொடுப்பாங்க. நான் இங்க இருக்கேன் கொடுன்னா கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஒரு காலம் இருந்தது. பேர் உங்களுக்கு அப்ப சந்தோஷம். ஓகே, அதனால சரி சொல்லுங்க. 2008ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தேவைன்ற போது. நான் சொல்றது 2017. அங்க வந்து நீங்க வந்து பர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்றது எதுவும் கிடையாது. ஓகே, ஒரு நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா அவங்க ஃபுல்லாக அசஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. எதுக்கு அவங்க இந்த மாதிரியான காசு வாங்கலை அப்படின்னா, இப்போ நான் காசு வாங்கலைன்னா நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நான் உனக்கு அதான் இந்த வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆஸ்திரேலியா ரொம்ப ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அட் திஸ் டைம் we cannot able to process. ஆமாம் எதுக்கு we cannot provide the reasons for this. அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே சொல்ல தேவையில்லை. அவங்க வந்து அதான் ஆக்சுவலி அதுதான் சொன்ன ரீசன் வந்து சிங்கப்பூரில் we are not liable to give you a reason. ஏன்னா நான் உங்ககிட்ட வந்து ₹1 வாங்கல. ஆமாம், நான் முடிவு பண்றேன். நீ பண்ணா பண்ணிக்க. தரேன்னா எனக்கு தருவேன், இல்லை தரல பேசிக்கா. அதனால் எடுத்த முடிவு தான் வந்து ஆஸ்திரேலியா. ஆட்டை விட்டு நான் போறேன்டா அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க. ஆமா, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்காகவே தான். இன்ஃபேக்ட் நிஜமாவே ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு வந்தீங்களா? ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்காகன்னா சொல்லி தான் வந்து அப்ளிகேஷன்லேயே நான் போட்டேன். நான் என்ன போட்டீங்க? நீங்க எதுக்கு ஆஸ்திரேலியா வரணும் அப்படின்னு ஆஸ்திரேலியன் அரசு கேட்கும்ல. அப்ப சொல்லும் போதே இங்க நிறைய நீங்க கான்சர்ட்லாம் நடத்துறீங்க, இங்க டென்னிஸ் மேட்ச்லாம் நடத்துறீங்க, எனக்கு டென்னிஸ் பிடிக்கும், இதெல்லாம் பார்க்கணும் தான் நான் வரேன் அப்படின்னு போட்டீங்க. அதுக்காக தான் நான் ஆஸ்திரேலியா வரேன் அப்படின்னு. இந்த சில கூட்டணியில தான் வந்து இப்ப கூப்பிட்டு இருக்காங்க. நீங்க வந்து நல்லது அது மாதிரி நீங்க நான் வந்தா உங்க நாட்டுக்கு தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அப்படிதான் வந்து சொன்னேன் நானு. ஆனா அதை பார்த்து தான் கொடுத்தாங்கன்னு இல்லை, அது வேற விஷயங்கள். அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். உங்க கதைக்கு வருவோம். ஓகே, ஸோ இப்படி வந்து நீங்க ஒரு விதமா வந்திருக்கீங்க. என்னோட கதை இருக்கட்டும் ஒரு வரோம், திருப்பி வருவோம். என்னோட எஸ்டிடி வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி வேற மாதிரி ரூட்டில் இருக்கும். ஸோ நான் வந்து உங்கள் இது மாதிரி சிங்கப்பூர் போல நம்மலாம் வந்து பெரிய இல்லை படிப்ஸ் நம்மளாம். அதனால வந்து அப்படி இப்போ படிக்கும்போதே பிளேஸ் ஆகி அப்படின்னு போய் ராபர்ட் பாஷ், இந்த நீங்கள் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச காமன் ட்ரில்லிங் கம்பெனி. ஆமாம், அந்த இப்போ டிஷ்வாஷர்லாம் கூட இருக்குது. நம்ம ஊர்ல பெருசா அந்த வந்து பச்சை கலர்ல ஒரு ட்ரில்லிங் பொட்டி இருக்கும். நிறைய பேர் இந்த கார்பெண்டர்லாம் எடுத்து வந்தீங்க, அதுல பாத்தீங்கன்னா பாஷ் அப்படின்னு. ஆமா, ராபர்ட் பாஷ்ங்கிறவர் அவர் பேர். ஆமா, பாஷ் அப்படின்லாம் இருக்கும். நீங்க காதுல கேட்குற போஸ் கிடையாது, பாஷ். பாஷ் வந்து மேஜர் அவங்களோட இது வந்து கார் கம்பெனிக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறது தான் அவங்களோட அந்த மாதிரி தான் அவங்க. பட் அதில் ஒரு சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இந்த மல்டிமீடியாலாம் காருக்கு விற்பாங்க. பட் எனிவே அவ்வளோ டீப்பாக போகலைனாலும் அங்கே வேலை பார்த்தனால அவங்களோட பேரண்ட் கம்பெனி வந்து ஜெர்மனி தான். வாஷ் வந்து ஜெர்மன் கம்பெனி தான் இன்ஃபேக்ட். ஓகே, ஸோ அவங்க வச்சிருக்க இந்தியாவில் பிரான்ச் தான் வச்சுருந்தாங்க. ராபர்ட் பாஸில் வேலை அது கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. மக்கள் கண்டிப்பாக பார்க்குறவங்க ராபர்ட் பாஸ் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. ராபர்ட் பாஸில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அதில் சேர்ற, நான் சொல்கிறது 2010, 11, 12லேருந்து ஒரு 18 சேர்ந்தீங்கன்னா 90% பேர் எக்ஸப்ட் ஹெச்ஆர் அண்ட் இது தவிர எல்லாருமே ஆன்சைட் போயிடலாம்.
ஆன்சைட் போயிடலாம். ஓகே, நான் அங்கேயே தான் இருந்து அங்கேயே ரிட்டையர் ஆவாங்க அப்படின்னா அப்படியும் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. அதான் அந்த மாதிரி ஏதோ ஏன்னா ஏன்னு சொல்றேன்னா அங்க 3 நேரமும் சாப்பாடு ஃப்ரீ. ஓ காலையில ஓ மை காட், ஆஸ்திரேலியா வரீங்களா இல்லையா இந்த பாஸ்க் கம்பெனிக்கு போய் வேலை எடுக்கணும். இது பாருங்க, இது சாப்பாடு ஃப்ரீ போட்டு அதுக்கு மேல உங்களுக்கு ஆன்சைட்டும் அனுப்புவாங்க. வாவ் வாட் அ கம்பெனி அப்படிங்கிற மாதிரி எனக்கு வாவ் வாட் அ மேன் அப்படிங்கிற இவங்கள எதுக்கு நம்ம வெளில அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஓகே நானும் போறேன். அதான் சொன்னல, எல்லாருமே அனுப்பிடுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைகள்லாம் பண்றதுனால சரி இந்த பையன் கொஞ்சம் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிட்டாங்க. நான் வந்து அங்கே ஹில்டர்ஷேம்னு ஒரு ஊர் ஹேனோவர் பக்கத்தில் இருக்கு. நீங்கள் மேப்பில் அப்படி எடுத்து பார்த்துக்கோங்க. பட் அது வந்து ரொம்ப சின்ன சிட்டி தான். ஓகே, அங்கே வந்து நான் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் அங்கே இருந்துட்டு திருப்பி இந்தியா வந்துட்டேன். இந்தியா வந்ததுக்கப்புறம் ஜெர்மனியில் இருக்கணும்னு எனக்கு ஆசைலாம் இல்லை. ஏன்னா அங்கே அவங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. நான் பேசுறது அவங்களுக்கு புரியல. அப்போல்லாம் வந்து இந்த இப்போ இருக்க சேட் ஜிபிடி எதுவுமே கிடையாது. இந்த ஃபோன் ஒன்று இருக்கும், அந்த ஃபோனை வச்சு தான் அந்த எல்லாத்தையும் போய் கூகுள் ட்ரான்ஸ்லேட், அதில் வந்து ஒரு லென்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதை அப்படியே வச்சு தான் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருப்பேன். அவங்க அங்கே இங்கிலீஷே பேச மாட்டாங்க யாரும். இப்போ கொஞ்சம் நிலமெல்லாம் மாறிடுச்சு. ஓகே, ஸோ அதனால் அங்கே இருக்கணும்னு நான் நினைக்கல. வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 9 மாதம் தான் இந்தியாவில் இருந்திருப்பேன். அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நமக்கான இடம் இது இல்லை அப்படின்னு. சொகுசா நல்லா 2 வருஷம் 3 வேளை சோறு போட்டு நான் சொன்னா நம்ப மாட்டேங்க. எந்த ஒரு டைம்ல நான் இந்த ஒரு டிசிஷன் எடுத்தேன்னா, நான் வந்து பெங்களூர்ல வேலை பார்த்தேன். பெங்களூர்ல வந்து குந்தலஹள்ளி அப்படிங்கிற அந்த மாரத்தஹள்ளி பக்கத்துல இருக்க ஒரு இடம், பெலந்தூருங்கிற இடத்துல வந்து கம்பெனி இருக்கு. டெய்லி போவேன், பைக்கில் தான் போவேன். மொத்தம் எங்கள் வீட்டிலேருந்து அந்த கம்பெனிக்கு வந்து 6 கிலோமீட்டர், 6.4 கிலோமீட்டர்ஸ். ஓகேயா, அது ஒரு பிரிட்ஜெல்லாம் தாண்டி வந்து போகும். பிரிட்ஜே வந்து ஒரு டிராஃபிக் கம்மியாகிறதுக்காக கட்டப்பட்டதான் வந்து பிரிட்ஜ். கீழே வந்து ரிவர்லாம் கிடையாது, கீழே ரோடு தான். ஓகே, ஸோ வந்து மேலே பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. அந்த பிரிட்ஜு எப்போவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். ஆனால் கீழேயும் டிராஃபிக்காக தான் இருக்கும். நான் வந்து அந்த பைக்கில் வந்து பிரிட்ஜில் இப்படி மேலே பிரிட்ஜ் இப்படி மேலே ஏறிட்டு இருக்கு, இப்படி வச்சு நான் நின்றுருக்கேன். அப்படியே நிற்குது எல்லாமே, கொஞ்சம் கூட நகலலை. எப்போவுமே அப்படி தான் இருக்கும். வந்து ஒரு 6.5 கிலோமீட்டர் தான், போகிறதுக்கு 40 நிமிஷம் ஆகும் ஓட அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து அப்படி நின்றுருக்கேன். காலையில் ஒரு 9 இருக்கும். சுற்றி பார்க்க எல்லாரும் அப்படியே நின்றுருக்காங்க. நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம், உயர் ஸ்டாண்டிங். உண்மையாகவே எனக்கு அப்படி தோணுச்சு. இவ்வளோ டெய்லி இப்படியே நிற்கிறோம் அந்த பாலத்தில். இப்படி இது எவ்வளோ ஒரு டீப்பான தாட் தெரியுமா? இது எவ்வளோ வந்து மக்களை அஃபெக்ட் பண்ணும் தெரியுமா? ஏன்னா எத்தனை கோடி மக்கள் அது மாதிரி இன்னைக்கு 9:30 மணிக்கு அவங்க இல்லை யோசிச்சு பாருங்க. நான் ஒரு நவலவே இல்லை இப்படி. இப்போ என் ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், இப்படி நின்று இருப்பேன். என்ன யோசிக்கன்னு கூட தெரியாது. என்ன யோசிக்கலாம் டக்குன்னு நானே அந்த சுதீர் ஸ்ரீனிவாசன் அப்படியே ஒரு தாடி சுரிஞ்சிட்டு அந்த டைம்ல முடிவெடுத்தேன். அப்படி இது நமக்கான ஊர் இல்லை, நம்ம வேற ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொன்ன அதே மாதிரி தான் அந்த டைம்ல தான் வந்து ஃபார்ச்சுனேட்லி கலர்ஸ் டிவிலையோ அதில் வந்து இந்த கிச்சன் மை கிச்சன் ரூல்ஸ்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அது ஆஸ்திரேலியாவில் எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. மை கிச்சன் ரூல்ஸா பார்த்துருக்கீங்களா? அது பார்த்தது மாஸ்டர் ஷெஃப் தான் பார்த்துருக்கேன். மாஸ்டர் ஷெஃப் ரொம்ப ஃபேமஸானது தான் ஆஸ்திரேலியாவில். பட் இது வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லைனாலும் ஈக்குவலண்டாக ஃபேமஸ் ஆனது வந்து மை கிச்சன் ரூல்ஸ். இப்போ கூட போய் பாருங்க, செம்மையாக இருக்கும். ஏன்னா இதோட வந்து வித்தியாசமாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து மாஸ்டர் ஷெஃப்னா என்னன்னா, உங்களுக்கு ஒரு உள்ள இடத்துல போய் நீங்கள் சமைப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. தமிழில் கூட விஜய் சேதுபதி பண்ணார். பட் இந்த மை கிச்சன் ரூல்ஸோட ஃபார்மேட்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா, ஒரு 6 பேர் இருப்பாங்க, 6 கப்புள்ஸ் இல்லை ஏதோ ஒரு பேர். நீங்கள் பேர் எப்படி வேணும், குக் வித் கோமாளின்னு நினைக்கிறேன். இல்லை என்னன்னா, இது மேட்ரு என்னன்னா, உள்ள ஸ்டுடியோலே கிடையாது, ஷூட்டிங் வீட்டிலே. இப்போ இந்த 6 பேருமே வந்து அவங்க வீட்டில் இன்ஸ்டன்ட் ரெஸ்டாரண்ட் ரெடி பண்ணணும். வாவ். ஸோ இது எப்படி இந்த பாருங்க, இதெல்லாம் நம்ம ஊரில் வந்து நான் இதை யோசிச்சு பார்த்தேன். ஃபுல்லாக அந்த கதையை சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக பேச தானே போகிறோம். இந்த கதை நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும். எதுக்கு ஆஸ்திரேலியா வந்தேன்னா கிச்சன் ரூல்ஸ். ஓகே, இந்த இன்ஸ்டன்ட் ரெஸ்டாரண்ட்னு வந்து அதை சுற்று எப்படின்னா, இன்ஸ்டன்ட் ரெஸ்டாரண்ட். இப்போ நீங்களும் இப்போ உங்கள் ஒய்ஃபும் நீங்கள் ஒரு கண்டஸ்டன்ட்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ட் ரெஸ்டாரண்ட் செட்டப் பண்ணணும். மிச்சம் 5 பேர் கண்டஸ்டன்ட் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவோம், ப்ளஸ் 2 ஜட்ஜு. நாங்கள் எல்லாரும் வந்து உங்கள் வீட்டில் உட்காருவோம். நீங்கள் 3 கோர்ஸ் மீல் எங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ எப்படின்னா, நாங்கள் வர்றதுக்கு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஆரம்பிக்கணும். நீங்கள் போய் நீங்கள் போய் அந்த இது வாங்குற ஷாப்பிங் முதற்கொண்டு எல்லா காசுமே வந்து கம்பெனி தந்துருவாங்க. கம்பெனி வந்து அந்த மை கிச்சன் இவர் முடிவு பண்ணியிருக்காருங்க. மொத்தத்தில் எங்கே சோறு ஃப்ரீயாக போடுறானோ அந்த நாட்டுக்கு தான் போகிறோம். சொல்லல, பாஸ்ல சோறு போடுறாங்க, அதையே தான் வச்சு. இதில் இது எப்படின்னா, ஃபார்மேட் வந்து உங்களை இந்த 6 பேர் வந்து எங்கேருந்தாலும் வருவாங்க.
தே ஆர் ஃப்ரம் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, பெர்த், தே ஆர் ஃப்ரம் சிட்னி அப்படின்னு சொல்லி 6 பேர் அவங்கவுங்க வீடு போய் ஒவ்வொரு வீட்லையும் சாப்பிடுவாங்க. ஊரா போய் சாப்பிடுவாங்க. இது கம்பெனி கொடுத்துரும். ஆமா, எல்லாமே ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே கம்பெனி கொடுத்துரும் உங்களுக்கு வாங்குற. ஸோ இது எப்படி காமிப்பாங்கன்னா, அந்த 4 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் காமிப்பாங்க. ஸோ அவங்க ஒரு வீட்டில இருந்து அவங்க கார்ல புறப்பட்டு அவங்க போவாங்க. ஸோ அது எல்லாமே வீடியோ பார்க்காங்க. அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து இல்லை பட் ஆஸ்திரேலியா பார்த்துருக்கேன் வீடியோவில். பட் இது வந்து நம்ம ஃபுல் ஸ்கேப்பாக நமக்கு காமிக்கிறாங்க. போகிறாங்க கோல்ஸுக்கு போகிறாங்க. கோல்ஸ் அந்த நிகழ்ச்சியோட ஸ்பான்சர். ஸோ ஆப்வியஸ்லி இவங்க கோல்ஸுக்கு தான் போய் ஆகணும். நீங்கள் ஊலிஸ் போக முடியாது. அதனால கோல்ஸுக்கு தான். இந்தியாவிலிருந்து பார்க்கக்கூடிய மக்கள் இது வந்து கோல்ஸ்னா வந்து டிமார்ட்னு வச்சுக்காங்க. உள்ளிஸ்னா நம்ம வந்து வேற ஏதாவது வந்து இந்த ரிலையன்ஸ் ஸ்டார் பஸார் வச்சுக்காங்க. பொதுவாக 2 பேருக்கும் போட்டி போட்டி அந்த மாதிரி இவங்க தான் வந்து ஸ்பான்சர். ஸோ இவங்க கோல்ஸில் போகிறாங்க, அந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்குறாங்க, அதெல்லாம் இது பண்ணுறாங்க. வீட்டில் வந்து சமைக்கிறாங்க. இது எப்படின்னா அந்த ஃபார்மேட்டு 6 பேர்த்து நீங்கள் சமைச்சு கொடுத்துடணும். அதை அவங்க சாப்பிட்டுட்டு நீங்கள் இப்போ சமைச்சதுக்கு மார்க் போடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு உள்ளே வந்து உட்காந்துட்டு நீங்கள் சமைச்சது நல்லா இல்லைன்னு உங்கள் மூஞ்சிலே சொல்லுவாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு இல்லையா? இதெல்லாம் நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குன்னு சொல்ற பண்பாடு எங்க உனக்கு கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுப்போம், நீ நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் எனக்கு. ஆமா, இப்படிதான் அந்த ஃபார்மேட்டே இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் கடைசி 6 வீட்டுக்கும் போனதுக்கு அப்புறம் யார் டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்களோ அந்த 2 பேர் மட்டும் ஃபைனல்ஸ்ல போய் சமைச்சு வின்னர் பண்ணுவாங்க. ஸோ இதான் இது பார்த்தோன்னே எனக்கு வந்து சே நல்லா இருக்கே ஊரு, இவ்வளோ டிராஃபிக்கே இல்லையே, ஜாலியாக காரில் போகிறாங்க. உடனே எடுத்தேன், ஆஸ்திரேலியா வெப்சைட் ஓப்பன் பண்ணேன், பிஆர் அப்ளை பண்ணேன், போட்டேன். பட்டனை எடுத்து முடிச்சு அவ்வளோதான். இது நீங்கள் ஒரு ஆள் சொன்னீங்கல்ல, அந்த ஆள் மாதிரி தான். ஏஜென்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் பேப்பர் ஒர்க் எல்லாமே நானே சொந்தமாக எல்லாம் பண்ணி பிஆர் அப்ளை பண்ணேன். இப்போ பார்க்குறவங்களுக்கு காண்டாக தான் இருக்கும். பட் ஃபார்ச்சுனேட்லி நான் அப்ளை பண்ண அந்த 2018-17 70 பாயிண்ட் இருந்தால் போதும் உங்களுக்கு பிஆர் சார். நான் இந்தியாவில் இருக்கும் போதே எனக்கு டேரெக்டாக பிஆர் வந்து கிராண்ட் பண்ணிட்டாங்க. டேரக்ட் பிஆர் கிராண்ட் சொல்லுவாங்க. ஒரு இன்டர்வியூ எதுவுமே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக தப்பா தம்பி வச்சுக்கோ. யாருக்கும் இப்போ இல்லை, இப்போ கூட எதுவும் இல்லை இன்டர்வியூவில். பட் இந்த கேஸ் ஆஃபீஸர்லாம் சில நேரம் போகும், நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக போக தேவையில்லை. ஏதாவது நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே அப்ளை பண்ணி 2.5 மாதத்துலேயே தம்பி வச்சுக்கோப்பா, அந்த அளவுக்கு கொடுத்துட்டாங்க. நிஜமாவே 2.5 மாதம் தான். ஆமாம், 2.5 மாதம் தான் ஆச்சு. அப்ளை கடைசியாக அந்த ஃபீஸ் கட்டி டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் இது பண்ணி ஃபீஸ் கட்டி 2.5-3 மாதத்தில் வந்துருச்சு. ஸோ நவம்பரில் பண்ணேன், பிப்ரவரியில் வந்துருச்சு. இதோட இன்னொரு இது இருக்குது, இப்போ பார்க்குறவங்களாம் கொஞ்சம் காண்டாவாங்க. பிப்ரவரியில் வந்துச்சு, மார்ச்சில் வந்து வேலை அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு கம்பெனி, இந்த ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கம்பெனி தான் என்னை கூப்பிட்டாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு இன்டர்வியூ. இப்போ அதுக்கெலாம் ஆக்சுவலி வாய்ப்பே கிடையாது. இப்போவும் இல்லை, எப்போவுமே அதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்க கம்பெனி இந்தியாவில் ஒருத்தன் இருக்குது அவனுக்கு இன்டர்வியூ கூப்பிட்றதுலாம் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் சினாரியோ. அந்த ஃபஸ்ட்டு கம்பெனி அட்டன் பண்ணேன். அதில் வந்து எக்ஸாம்லாம் வச்சாங்க, ஒரு மாதிரி ஆன்லைன் எக்ஸாம்லாம் வச்சாங்க. அதில் ஆக்சுவலி கம்மியாக தான் மார்க் வாங்கினேன். சரி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணி யூஆர் செலக்டட், அப்பாயிண்டட் அப்படின்ட்டாங்க. நேராக கிளம்பி கேன்பரா வந்துரு, உனக்கு டிக்கெட் எல்லாம் போட்டு நாங்களே கூப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டாங்க. இதுக்கு வேற நம்ம கேட்ட வேணும். இதுதான் வந்து நான் ஆஸ்திரேலியாவில் டன் டன் டர டன் டன் டர அந்த இல்லை இது மாதிரி வந்து நீங்கள் அதான் இந்த எக்ஸாம்பிள் தயவு செய்து எடுத்துக்காதீங்க. இது வந்து ரொம்ப இதில் சுவாரஸ்யமே இல்லையே. இவர் நல்லா படிப்பாராம், நல்லா வேலை போவாராம். நல்ல என்னோட ஃப்ரெண்ட் அப்படி தான் ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான். நாங்கள் 12வது படிக்கும் போது மேக்ஸு கெமிஸ்ட்ரியிலலாம் பாஸ் ஆகிறதே ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினச்சிட்டு இருக்கும்போது இவர் வந்து சொன்னார், என்ன ஏன் இவ்வளோ இது பண்ணுற, படி 90% எடு, ஐஐடி எழுது, ஜேஇ எழுது, கிராக் பண்ணு. அந்த அளவுக்குலாம் பண்ணிட்டேன். முடியலன்னா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் படி, 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சு வெளியே வருவேன். வந்தோடனே 15 லட்சம் ஜட்டி பனியன்லேருந்து எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க கம்பெனி, வாங்கி போட்டுக்கோ, ஒரு காரு, ஒரு பங்களா. அப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகு, குழந்தைய பெற்றுக்கோ. அந்த குழந்தைய வெளியில ஒரு மனுஷனும் ஒரு 4 அடி வாங்கணும். இல்ல அதெல்லாம் முதல்ல வாங்கிட்டேன். இது வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி. இதெல்லாம் அதுக்கு வந்து நீங்க ஜெர்மனிக்கு முன்னாடி என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. கைதி படத்துல சொல்லுவாங்களா, எதோ என்ன பண்ணிட்டு உள்ள போனேன்னு தெரியாதுல்ல. அடிவர் உங்களை மாதிரியே யூஎஸ் விசா எனக்கு 2 முறை ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. அதெல்லாம் வந்து அதுவும் ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட். ஒரு இன்ஃபோசிஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு H1B விசா. அப்போ அந்த இது லாட்ரிலாம் கிடையாது, போட்டாலே H1B விசா உண்டு உங்களுக்கு. அதுலேயே எனக்கு ரிஜெக்ஷன் கிடைச்சதுன்னா என் மேனேஜர் சொன்னான், நீலாம் வந்து 1000ல் ஒருத்தன்டா, கோடியில் ஒருத்தன். இன்ஃபோசிஸ்லாம் வந்து இது பண்ணி H1B விசா ரிஜெக்ட் ஆனதா எனக்கு என் சரித்திரத்தில் இல்லைடா, நீ தாண்டா முதல்ல அப்படின்னாரு.
ரொம்ப நல்லதுதான். இல்ல இன்னைய தேதிக்கு அமெரிக்கால இருந்தீங்கன்னா நீங்க என்ன ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்களா? அதான் பாருங்க, நம்ம வந்து எப்படி வந்து இங்க வந்து உட்கார்ந்து நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கோன்னா வாழ்க்கை எப்படிலாம் நம்ம சொல்லட்டு இது எப்படின்னா அடுத்த ஒரு வீடியோ வரப்போகுது நேர்களே. அதுக்காக இப்பவே நான் வந்து இந்த பிட்ட போட்டு வைக்கிறேன். என்ன வீடியோ வரப்போகுது? இதுல தான் நீங்க கடவுள் அப்படின்ற நம்புறேன். இது அடுத்த வீடியோக்காக போடுற ஒரு பிட்டு. சரி, ஓகே. சரி, இப்படி வந்து நான் இந்த மாதிரி வந்துட்டேன். நீங்க வந்து அப்போ எந்த ஒரு ஸ்கில் செட்ல நீங்க வந்து அப்போ எந்த ஒரு கூச்சமே இல்லாம எப்படி வந்து கூச்சமே இல்லைல்ல அப்படி அது மாதிரிதான் எனக்கு இருந்த ஒரே ஒரு ஸ்கில் செட் என்னன்னா கணவன் அப்படின்ற ஒரு ஸ்கில். அந்த எந்த ஒரு என்கிட்ட எந்த ஸ்கில் செட்டும் இல்ல, என் மனைவி கிட்ட எல்லா ஸ்கில்ஸும் இருந்து அதை கண்டுபிடிச்சு ஓஹோ இவங்க ஸ்கில் செட் வச்சு நம்ம மைக்ரேட் ஆகலாம் கண்டுபிடிச்சதோ உங்க ஸ்கில். யா தட் இஸ் மை ஸ்கில். ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா வைஃப் வந்து ஆக்சுவலாக வைஃபோட ஃப்ரெண்டும் வந்து அதே டைமில் வந்து பிஆர் வாங்கினாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. அப்போ என்னோட ஃப்ரெண்டு இவனே வந்து பண்ணி பிஆர் வாங்கினான். ஆனால் வைஃபோட ஃப்ரெண்டு அவங்க பண்ணது வந்து ஏஜென்ட் வச்சு பண்ணாங்க. ஸோ நாங்கள் என்ன யோசிச்சோம், சரி எப்போ இருந்தாலும் சிங்கப்பூரில் இருக்கோம், வேலை பார்த்துட்டு இருக்கோம், சம்பாதிக்கிறோம், ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படியே போட்டோம். இப்போது அதனால இதை வந்து பண்ண ஆரம்பிப்போம், நம்மளா பண்ண ஆரம்பிப்போம், எதுக்கு ஏஜென்ட்டுக்குன்னு ஒருத்தங்களுக்கு காசு கொடுத்து அப்படின்னு சொல்லி 2017 நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ என்னோடய ஃப்ரெண்டு என்னென்னலாம் பண்ணானோ இந்த டாக்குமெண்ட் எழுதுறது, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் அசஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்ஜினியர்ஸ் ஆஸ்திரேலியா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்க வந்து பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்னா ஏசிஎஸ் ஆஸ்திரேலியன் கம்ப்யூட்டர் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி வருவது, விசா எப்படி, அந்த வீடியோ இல்லை, சும்மா வந்தா அது எப்படி வந்தோம் அப்படின்ற எங்களோட தனிப்பட்ட ஒரு வீடியோ. தமிழாசின்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கோங்க, கொலாப் போடுறோம். இல்லை ஆனால் அதான் அவர் ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு, நான் எங்களுடைய நண்பர் தான் அவரும். ஸோ அதான் அந்த மாதிரி வந்து அந்த விஷயங்கள் பார்க்க ஆரம்பித்தேன் நான். அண்ட் ஐ காட் வெரி கியூரியஸ். எனக்கு இந்த மாதிரி வந்து பார்த்து படித்து அதுக்கு எழுதுறது ப்ரிப்பேர் பண்ணுறலாம் தெரியும், ஆனால் என்னோட ஸ்கில் செட் நேராக இல்லை அதில். அதுதான் வந்து ஒரு துக்ககரமான விஷயம். ஏன்னா நான் இன்ஜினியரிங் படித்தேன், எனக்கும் இன்ஜினியரிங்க்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஒரு வருஷம் இன்ஜினியரிங்கில் வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு வருஷத்துலேயே தெரிஞ்சிருச்சு. நல்ல வேலை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைடா, என்னடா பண்ணிட்டு இருக்கேன், எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் உத்தரப்பிரதேசில் ஒரு குக்கிராமத்தில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு அதான் நீங்கள் உங்களோட பிரிட்ஜ் மேலே வந்து பைக்கில் இருந்தீங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு மொமெண்ட் வந்து. உத்தரப்பிரதேசனா நீங்கள் வடக்கனா இது ஒரு தனி டாபிக். நான் வந்து ஒரு பாதி வடக்கன், 18 வயது வரைக்கும் நான் ஒரு தெற்கன். அதுக்கப்புறம் காலேஜுக்கு வந்து எவ்வளோ தூரமா நீ போறியோ அவ்வளோ எனக்கு நல்லதுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. ஆமாம், அதனால வடக்கன் ஆகிட்டேன். ஆக்சுவலாக அவர் ஒரு நல்ல இன்டென்ஷனில் அனுப்பிச்சாரு, அந்த நல்ல இன்டென்ஷனும் நடந்தது. நிறையா வந்து பாஷைகள் கற்றுக்கிறது, நிறையா விதமான மக்கள் அப்படி இப்படின்னு. இந்த வாழ்க்கை அனுபவங்களில் படிப்புன்ற ஒரு விஷயம் லைட்டாக தவறிடுச்சு. அது மட்டும் அது முதலேருந்தே தவறிட்டு இருந்தது, இப்போ முழுசாக தவறிடுச்சு. அதனால எனக்கு வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதில் வேலை பார்க்கும் போது நம்ம படிக்கவும் இல்லை, அதே லைனில் வேலையும் பார்க்குறோம், இது குத்தம் இல்லையா, ஒரு நல்லா படிச்சுட்டு பண்ண வேண்டிய வேலையை நான் படிக்காம பண்றேனே அப்படின்னு. அதனால அந்த வேலையை ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கெடுக்க வேண்டாம், யங்ஸ்டர்ஸ் கொடுக்கலாம், வழி விட்டுறலாம். அப்பவே வந்து 21 வயது 22வது வயதுலயே முடிவு பண்ணிட்டேன் நான், வேண்டாம் அப்படின்னு. ஏதோ இந்த வாய் கொஞ்சம் நல்லா இருக்கு, இந்த வாயை வச்சு ஏதாவது பண்ணலாம் யோசிக்கும் போது சரி எம்பிஏ பண்ணிடலாம், சேல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போயிடலான்னு. ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு, நான் இன்ஜினியரிங் படித்து இன்ஜினியரிங்கில் வேலை பார்க்காதனால என்னோடய ஸ்கில்ஸ் அங்கே வந்து அவங்களால அசஸ் பண்ணாலும் எனக்கு அந்த வரக்கூடிய பாயிண்ட்டுகள் எனக்கு வராது. ஏன்னா நான் எம்பிஏ மாறிட்டேன், அந்த சேல்ஸுன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஸ்கில்டு மைக்ரேஷன் அப்படின்ற கான்செப்ட் சேல்ஸ்க்கு வராது, கிடையாது. ஏன்னா இது வந்து வேறு விதமான வந்து அதான் ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸ். நீங்கள் ஒரு ப்ளம்பராக இருந்தால் கூட அது ஒரு ஸ்கில்லு தான், ஒரு கார்பெண்டராக இருந்தால் அதெல்லாம் மிகப்பெரிய ஸ்கில் இப்போ தேவையான ஸ்கில்கள். ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு சேல்ஸ் இது தேவையில்லை. அப்படின்ற போது என்னோட மனைவி அவங்க ஒரு இன்ஜினியர், ஆனால் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்லேயே அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, பல வருடமாக ஒரே கம்பெனியில் ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒன்று கூடி வந்தது. இத்தனை வருஷம் ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்கன்னா இவ்வளோ பாயிண்ட்டு, இந்த பேப்பர் ஒர்க்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, பேப்பர் ஒர்க்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ சரி அவங்க தான் அப்போ அவங்க வந்து பிரைமரி அப்ளிகன்ட். இப்போ எப்படி உங்கள் ஒய்ஃபோ உங்கள் குழந்தைகளோ வந்திருப்பாங்களோ உங்களோட, அந்த மாதிரி நான் டிபெண்ட்டாக நான் வந்து பின்னாடி அப்படி இது பண்ணிட்டு வந்துட்டீங்க. எல்லா வேலையும் பண்ணது எப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். ஆனா இதற்கான முயற்சிகள், அதற்கான வந்து ஃபுல் சப்போர்ட் எல்லாமே ஒரு சூப்பர். ஸோ இப்படி வந்ததுனால தான் வந்து வர முடிஞ்சது. சரி, இப்படி வந்து நம்ம 2 பேரும் உள்ள வந்துட்டோம், எப்படியோ உள்ள வந்துட்டோம்னு வைங்க. வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம்.
பண்ணியிருப்பீங்க. யாரும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண சொல்கிறேன். பட் நீங்கள் வந்த உடனேயே ஆஸ்திரேலியாவுக்கு வந்த உடனேயே ஃபேஸ் பண்ண சில கஷ்டங்களாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லுங்களேன். கஷ்டம் வந்து மிகப்பெரிய கஷ்டம் வந்து நீங்கள் தவிர்த்த அந்த கஷ்டத்தை நாங்கள் அனுபவித்த கஷ்டம் அப்படின்னா வேலை இல்லாமல் பட்டதாரி. ஆமாம், நிஜமாவே வந்து அதாவது அதுவும் நம்ம வந்து ஒரு 21 வயசோ இல்லை 23 வயசில் நம்ம ஒரு டிகிரி முடித்தோம். டிகிரி முடித்த கையோடு நம்ம ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டோம், ஒரு வேலை பார்க்குறோம், இன்னொரு டிகிரி பண்ணுறோம் அப்படின்றது வேறு விஷயம். பட் படிக்கிறோம் இல்லை வேலை பார்க்குறோம். அதாவது ஒரு சும்மா அப்படின்னு வச்சிடலாமா அப்படிலாம் யோசிச்சீங்க? சும்மா அப்படி லைஃப்ல இருந்துடலாமா? அப்படிலாம் யோசிக்க முடியல, யோசிக்க டைமும் இல்லை. குழந்தை வந்துருச்சு. இல்லை அதெல்லாமே கிடையாது வாழ்க்கையில். நம்மளோட தாட் ப்ராசஸே அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்கன்றேன். இப்போ வீட்டில் அப்பா அம்மாவும் சரி, அவங்கெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க. இப்போ 2 அக்கா இருக்காங்க, அவங்களும் வந்து ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க. அது வந்து உங்களோட ஃபேமிலி ப்ரெஷர். ஆமாம், பியர் ப்ரெஷர் ஆர் ப்ரெஷரும் இல்லை, அது தானாக நடந்துடுச்சு. அந்த மாதிரி எனக்கு ப்ரெஷர், எனக்கு ஐயோ நான் வேலை தேடி ஆகணும்னா இல்லை, அது நாட்டுக்கும் ஓகே வேலை முடிச்சிட்டோம், இப்போ என்ன பண்ண போகிறோம், வெட்டியாக இருக்கிறதுக்கு பதிலாக வேலை தேடுவோம். அப்பா கிட்டேருந்து எது காசு வாங்கணும், நம்ம ஏதாவது வேறு ஒரு வேலை தேடிட்டு அது 10 15 நம்ம கையில் ஒரு பாக்கெட் பண்ணி இருந்தால் ஓகே தானே அப்படின்ற மாதிரி. இவனை பார்த்துக்கிறான், நம்மளை எதுவும் ட்ரபிள் பண்ணுறதுல அவங்களுக்கும் இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தேன் நான். ஸோ அண்ட் இட் ஸோ ஹேப்பன், ஒவ்வொரு வேலையும் அது மாதிரி வந்துடுச்சு. அதனால இங்கே வந்து ஆஸ்திரேலியா வந்த முதல் 6 மாதங்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 2021 வரும், ஃபெப்ரவரி மாதம் 2022 வரைக்கும் வேலை இல்லை 2 பேருக்குமே. ஸோ நாங்கள் ஒரு சேமிப்பு அப்படின்றது ஒன்று இருக்குது, ஒரு அமௌண்ட் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஆகஸ்ட் எண்டு வச்சுப்போம், செப்டம்பர்னு வச்சுக்கோங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாதம் ஓட்டுறோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா நடுவில் 2 வேலை மாறுறேன். 2 வேலை கிடைக்கிது எனக்கு. நவம்பரில் கிடைக்கிது, டிசம்பரில் போயிடுது. அவங்களே இது பண்ணிடுறாங்க, ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க என்னென்னா வந்து எங்களால் உனக்கு வந்து இவ்வளோ காசு கொடுக்க முடியாது, நீ யூ ஆர் ஓவர் குவாலிஃபைட் ஃபார் அஸ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வேலை வந்து அதாவது எப்படின்னா அக்டோபர்லேயே ஒரு வேலை கிடைக்கிது, 2 வாரம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வேலை கிடைக்கிதுன்னா அந்த வேலையை விடுறேன். நீங்களே விடுறேன். இந்த வேலை என்ன விட்டுருது. இது மாதிரிலாம் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை. எல்லா இடத்துலையும் நம்ம தான் வந்து வேலையை விடுறோம். நம்மளுக்கு இதை ஒரு தேவை, என்னப்பா வேலை தானே கச்சிரும் அப்படின்ற அந்த ஒரு இதில் வந்த கர்வத்தில் வந்தது. இங்கே வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரகிள் இருந்தது. அப்புறம் இந்த ஊபர் ஈட்ஸ் இதெல்லாம் பண்ணி போய் டெலிவரி பண்ணுறது, அதில் காசு வருது. அதுவுமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து பரவாயில்லையே இதுலேயே நல்லா காசு இதே பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். இது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமான்னு தெரில. ஆனால் பெரிய பெரிய எம்பிஏ, நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களே சொல்கிறேன், பெரிய கம்பெனியில் விப்ரோ அந்த மாதிரி இதில் மேனேஜராக இருந்தவங்க இங்கே வந்து ஊபர் ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இல்லை. அதை வந்து இப்போயுமே வந்து இங்கே வேலை கிடைச்சாலுமே ஈவினிங் வேலை முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏன்னா வந்து ஒய்ஃப் குழந்தைங்க இந்தியாவில் இருக்காங்க, அவங்க இங்கே இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ஈவினிங் ஊபர் ஓட்டுறாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா மணி அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த இனிஷியல் டேஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் வந்து உண்மை. அது வந்து நீங்கள் எனக்கு வந்து ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் அமைஞ்சிருச்சுனாலும் எல்லாருக்குமே அதான அமையாது. வேலை தேடுறதுக்கு ஒரு குறைந்தது ஒரு 6 மாத காலங்கள். கரெக்ட். ஆனால் வந்து அதாவது எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறேன், நிறைய பேர் இப்போ இங்கே வந்துட்டோம், நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கோம். மோகன் ஒரு 7 வருஷமாக இருக்கீங்களா, 7-8 வருஷமாக இருக்கீங்க இல்லையா, எனக்கு ஒரு 5 வருஷம் ஆக போகுதுன்னா, எங்களுக்கு தெரிந்த மக்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து இங்கே வந்து வேலை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே கம்மி. ஆமாம், எல்லோரும் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து வேலை தேடி தான் இங்கே வந்திருக்காங்க. வேலையே அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தது இல்லை, வேலை தேடி தான் இங்கே உள்ளே வந்திருக்காங்க. அப்படி தான் இருந்திருக்கு. அது இல்லாமல் அந்த ரிஸ்க் யாரும் நிறைய பேர் எடுத்து நான் பார்க்கல நான். ஸோ அந்த ஒரு ரிஸ்க் நம்ம எடுத்ததுனால அதுக்குனால ஒரு பெரிய ஒரு இது இருந்தது. எனக்கு வந்து இந்த வேலை கிடைச்சனால அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இல்லை, பட் இன்னொரு மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்குது. அது வந்து எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். வீடு கிடைக்கிறது. வீடு வந்து உங்களுக்கு தரமாட்டாங்க. அது வந்து என்னன்னா அந்த கோழி வந்ததா முதல் முட்டை வந்த மாதிரி தான். வீடு வேணுமா, அப்போ 100 பாயிண்ட்ஸ் ப்ரூஃப் பண்ணு அப்படிம்பாங்க. 100 பாயிண்ட்ஸ் ஆனால் அது எங்கேருந்து ப்ரூஃப் பண்ணுறது? நீ ப்ரூஃப் பண்ணி தான் அது எப்படிலாமோ பாஸ்போர்ட்டுக்கு உனக்கு 50 பாயிண்ட்ஸ் தரேன், பாஸ்போர்ட் வச்சிருக்கியா? இல்லை, பாஸ்போர்ட் என்கிட்ட இருக்கு, ஆனால் ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட் இல்லை. அப்போ சரி, உனக்கு வந்து ஒரு லைசன்ஸ் வச்சிருக்கியா, உனக்கு 40 பாயிண்ட். இல்லை, அப்போ மெடிக்கேர் கார்டு வச்சிருக்கேன், இப்போதான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றா கேட்பாங்க. இல்லைன்னு சொல்லி கடைசியாக எல்லாம் கூட்டி கழிச்சு இந்த ஹெயில் மேரியில் போட்டு கடைசியாக ஒரு நம்பர் 30
ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன இருக்கும், ஒண்ணுமே இல்லை. கரெக்ட். ஒரே 100 பாயிண்ட்ஸ் ப்ரூவே பண்ண முடியல. நம்பர் 1 அதுலேயே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி அவங்க கூப்பிட்றதெல்லாம் வந்து 2வது. ஸோ இது எப்படின்னா உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப், அப்புறம் இந்த இது ஹிஸ்ட்ரி கேட்பாங்க, ரெண்டல் ஹிஸ்ட்ரி. சரி, நான் இந்தியாவில் யார் தெரியுமா, எனக்கு சொந்த வீடு இருக்குடா, இருந்துட்டு போ, இருந்துட்டு போ, 100 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணனே தெரியாமல் எனக்கு 1 மாதம் ஃப்ரீ அக்காமடேஷன் கொடுத்தாங்க கம்பெனியில். அதுக்கப்புறம் தம்பி பார்த்துக்கோப்பா, வீட்டில் நீ வெளியே காலி பண்ணி ஆகணும், இதுக்கு மேலே உனக்கு காசு கொடுத்து உன்னை உள்ளே வச்சிருக்க முடியாது அப்படின்னாங்க. என்னங்க வீடே கிடைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மேனேஜர் வந்து சரி நீ எங்கெல்லாம் அப்ளை பண்ணுன்னு சொல்லி அந்த கான்டாக்ட்லாம் எனக்கு கொடு அப்படின்னாரு. அவரே சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவரே ஃபோன் பண்ணி மோகன் ஒரு தங்கமானவன், நல்லவன், நாளும் தெரிஞ்சவன், இந்த மாதிரி கோடெலாம் பண்ணுவான், அதனால கண்டிப்பாக வாடகை கொடுப்பான், அவனை நம்புங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஃபிலிப்னு ஒரு இடம் இருக்குங்க, அதில் ஓரமாக ஒரு 1 பெட்ரூம் கொடுத்தாங்க எனக்கு. பரவாயில்லையே. பரவாயில்ல. அந்த மாதிரி நல்ல மக்கள் இங்கே இருக்காங்க. அது என்னவோ ஒரு வாஸ்தவமான பேச்சு தான். எங்களுக்கு வந்து நான் தான் சொன்னேன், நான் வந்து இப்போ நாங்கள் அதுக்கு முன்னாடி சிங்கப்பூரில் இருந்தோன்றனால சிங்கப்பூரில் இருந்த ஏஜென்ட்டு கிட்ட நான் கால் பண்ணி நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நான் வாங்கி பண்ணும்போது தான் ரெண்டல் ஹிஸ்ட்ரி அப்படின்றத என்னால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அதே தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அது 2வது விஷயம். எங்களுக்கு முதல்ல வேலை இல்லை, உங்களுக்கு வேலை. ஆனால் இது வந்து கண்டிப்பாக வீடு வந்து ஒரு மிகப்பெரிய இது. ஐ திங்க் அதே தான் இந்த ஆண்டவன் கட்டளையில் வர மாதிரி தான் வந்து நீங்கள் வீடு தேடணும் அப்படின்லாம் போனீங்கன்னா, இப்போ சென்னையில் வீடு தேடுறதுமே அந்த மாதிரி தான் இருக்குது. அது பேச்சுலர் பாய்ஸ் அந்த மாதிரி வேணா இருக்கும், ஃபேமிலினா கொடுத்துருவாங்க. இங்கே ஃபேமிலினாலுமே யாராக இருந்தாலும் 100 பாயிண்டோட வா, 100 பாயிண்ட் 1 வருஷத்துக்கான ரெண்டல் லிஸ்ட் எங்கே இருந்திருக்கா, ஒழுங்காக ரெண்ட் கட்டியிருக்கியா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறாங்க. அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம். ஸோ அது வந்து இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாங்கள் இருக்கிறது வந்து கேன்பரா. இந்த சிட்னி மெல்பர்னில் எனக்கு இந்த பிரச்சனைகள் இருந்திருக்குமான்னு தெரில. நம்ம கேன்பரா இருக்கனால வந்து கார், பட் ஆப்வியஸ்லி வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, டப்பு இருந்தால் வாங்கிடலாம். பட் வந்து நான் வந்து ஒரு லட்சியத்தோடு வந்தோம். என் ஒய்ஃப்லாம் வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து இங்கே வரதில் சுத்த விருப்பமே இல்லை. ஏன்னா நான் இந்தியாவில் இருக்கும்போது சொந்த வீடு, அங்கேயே சொந்த காரு, 2 பேருக்கு நல்ல வேலைகள் எல்லாம் போயிட்டுருக்கு. அப்புறம் எதுக்குடா போகணும், இங்கே எல்லாம் நல்லா தானே இருக்குது. ஒரு டிராஃபிக்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு அதான் அந்த அவங்க சொல்லியிருக்கிற வார்த்தைகள் எனக்கு வந்து கேட்குது இப்போ. அதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஏதோ மைக்கி சென்ட்ரல் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு போடுன்றியே, கொஞ்சமாவது மண்டையில் அறிவு இருக்கு, அந்த ரேஞ்சுக்கு தான் வச்சுருந்தாங்க. நானும் போயாமன் ஸ்ட்ரைட்டாக சிஎம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இங்கே இறங்கி வந்தாச்சு. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விருப்பமே இல்லை ஆஸ்திரேலியா வர்றதுக்கு. ஏன் சொல்கிறேன்னா, இதனால வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆஸ்திரேலியா வீசா எடுத்துக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, ஒரு காசு உனக்கு ₹1 கூட இங்கேருந்து தரமாட்டேன், நீ அது வேலை கிடைச்சது நல்லா தான் போச்சு, நல்லா கம்பெனி. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு உனக்கு இந்த செலவுக்கு வேணும் இதுன்னு இங்கேருந்து ஒரு காசு கூட எடுத்துக்க கூடாது, அங்கே தான் உனக்கு சம்பளம் தராங்கல்ல, அதில் வந்து எல்லாம் இது பண்ணிட்டு அப்புறம் வீடெல்லாம் செட்டப் பண்ணிட்டு எங்களை வந்து கூப்பிட்டு போ அப்படின்னாங்க. டீலிங் நல்லா தான் இருக்கு, ஆனால் கேட்குறது கொஞ்சம் இதாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதனால் என்னால் கார் வாங்க முடியல. ஸோ வந்து ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த சேலரி வந்து கார் வாங்குறதுனா இங்கே செகண்ட் ஹேண்ட் கார் தான், புது காரில். ஆமாம், செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது கூட இல்லை. நான் ஊரில் ஆக்சுவலி இன்னொரு கார் இருந்தது, அதை விற்றுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணி ஒய்ஃப்ட்ட அட்லீஸ்ட் அந்த காசையாவது இங்கே கொஞ்சம் அனுப்பிவிட்டு அந்த கார் விற்ற காசில் இங்கே ஒரு கார் வாங்கிக்குவேன்னு சொல்லி அப்புறம் ஆனால் அதெல்லாம் வந்து வர்றதுக்கே 1 மாதம் ஆச்சு. அதுண்டி எனக்கு இங்கே கார் எதுவும் இல்லை. ஓகே, அப்போ ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் ஸ்டில் என்னென்னா, அந்த எனக்கு வந்து அவ்வளோ பெரிய விவரமும் வந்து தெரில. கொஞ்சம் வந்து இது பண்ணி, ஏன்னா ஜெர்மனி மாதிரி இல்லை, இது கொஞ்சம் ஜெர்மனியில் வந்து செம்மையான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஈவன் சிங்கப்பூர் ஃபார் தட் மேட்டர். ஆமாம், சிங்கப்பூர்லாம் தரமான. சிங்கப்பூர் வந்து யூ டோன்ட் நீட் a கார். ஆமாம், காரே தேவையில்லை. கார் தேவையில்லைன்னா இல்லை, கார் வாங்க முடியாது. அங்கே கார் வாங்குறதுக்கு பதிலாக வீடு வாங்கலாம். ஆமாம், கார் வாங்க முடியாது. கார் வாங்க முடியாது சிங்கப்பூர். எனக்கு இன்னொரு ஒரு இது ஞாபகம் வருது. சிங்கப்பூருக்கு இந்த மாதிரி நான் ஆன்சைட், இங்கேருந்து ஆன்சைட், ஆஸ்திரேலியாலேருந்து சிங்கப்பூர். அப்போ வந்து ஒரு அங்கே உள்ள மேனேஜர் வந்து என்னை சாப்பிட கூப்பிட்டு போயிருந்தார். உடனே வந்து அவர்கிட்ட வந்து 50,000, அப்போ சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா டாலர் கிட்டத்தட்ட ஒரே மதிப்பு தான். இப்போ எப்படின்னு தெரியல, அந்த டைமில் அப்படி தான் இருந்தது. உடனே அவர் என்ன கேட்டார், $50,000 இருக்குது, நீ என்ன கார் வாங்கணும்னு. நான் பயங்கரமாக சரி நம்மளாம் கார் அதில் தானே ஒர்க் பண்ணுறோம், நம்ம நாலேஜ் ஏதோ டெஸ்ட் பண்ணுறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ வில் பை BMW திஸ் சீரீஸ் அண்ட் தட் வில் பிளாப்ளா அப்படின்னா, யூனோ வாட் ஐ வில் பை அப்படின்னாரு. சரி, வேறு ஏதோ செம்மையாக சொல்ல போகிறாங்க, ஐ வில் பை திஸ் பீஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னாரு.
ஸோ அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ நீங்கள் ஆமா 50,000 கொடுத்து ஏதோ பேப்பர் முதல்ல வாங்கணும். அதாவது COE அப்படின்வாங்க, சர்டிபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. எலிஜிபிலிட்டி அது நீ கார் வாங்குறதுக்கு தகுதியான வாங்குறதுக்கு ஒரு சர்டிபிகேட், அதுக்கு 50,000 ரூபா கொடுத்து வாங்கணும். அதெல்லாம் இப்போ 1 லட்சத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்படியா? 1 லட்சத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து எனக்கு சொன்னார், அதான் எனக்கு ஞாபகம் வருது. பட் ஓகே, என் கேஸ்க்கு வரும்போது நான் என்ன நினச்சேன்னா, ஆஸ்திரேலியாலாம் டெவலப்டு கண்ட்ரியில் ஆமா நம்மலாம் அது செம்மையான எல்லாமே பக்காவாக இருக்கும் போல, எங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னு நினச்சிட்டேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த வீட்டுக்கு தேவையான அந்த தலகாணிகள் இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு வந்து ஐக்கியான்னு ஒரு இடம் இருக்கு. ஆமா எல்லாம் இப்போ இங்கே இந்தியாவில் இருக்கு. ஐக்கியா எல்லா இடத்துலயும் ஸோ இருக்கு. இது வந்து எப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறம்னு சொல்ல முடியாது, கேன்பராவே ஒரு ஒதுக்குப்புறமாக தான் இருக்கும். அதில் வந்து அந்த ஒதுக்குப்புறத்துல இருக்கிற ஊர்ல ஒரு ஒதுக்குப்புறத்துல இருக்கும். அங்கே போய் நான் எல்லாமே வாங்கிட்டு சும்மா கெத்தா சண்டே ஈவினிங் நான் ஒரு 4 மணிக்கெலாம் போயிட்டு, பிரம்மாண்டமாக இருக்குல்ல. ஆமா ஐக்கியா வந்து ஜெர்மனியில் வந்து பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஏன்னா அங்கே நமக்கு வேலை இல்லை, அங்கெல்லாம் எல்லாமே அக்காமடேஷன் அவங்களே கொடுத்தனால போய் வாங்குறேன். அங்கே வேலைலாம் இல்லை, சும்மா பார்த்துருக்கேன். பட் இங்கே வந்து பிரம்மாண்டமாக இருக்கனால நானும் ஒவ்வொரு செக்ஷனாக போயிட்டு வெளியே வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகிப்போச்சு. நல்லா சுற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இங்கே 2 தலகாணி, இங்கே வந்து பெட்ஷீட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே வந்து நிற்கிறேன். சண்டே ஈவினிங் 7:30. சரி, அடுத்த வரும்போது பஸ்ஸில் தான் வந்தேன். பஸ் ஏதாவது வரும்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறேன். செம்ம இருட்டு, அது கிட்டத்தட்ட வின்டர் டைம் வேறு, ஜூன் அந்த மாதம். நான் மே மாதம் வந்தேன், ஜூன் மாதம். சுற்றி பார்க்குறேன், அந்த ரோட்டில் வந்து ஒருத்தன் கூட இல்லை. இப்பவே 7:30 மணிக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. சரி ஓகே, எல்லாரும் சண்டே போல் வீட்டில் ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு நானும் நின்றுருக்கேன். அதில் அந்த இப்போ இன்டர்நெட்டில் வந்து ஒரு டைமிங் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு பஸ்ஸு 7:42, அதனால 7:42 ஆச்சு, பஸ்ஸு வரல. இப்போ ஜெர்மனிலாம் வந்து 7:42 7:41.55 பஸ் வந்து நிற்கும். ஆமாம், சரி இவங்க ஏதோ டிரைவருக்கு ஏதோ இருக்கா லேட்டாக 7:45 7:50. அப்புறம் அடுத்த பஸ் வந்து 8:12 ஒன்று இருந்துச்சு. சரி இந்த பஸ் வரல போல், ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறேன். அடுத்த பஸ்ஸும் வரல. அப்புறம் பார்த்தா அன்றைக்கி பஸ்ஸே வரல. அதான் தலகாணி பாயெல்லாம் இருக்குல்ல, அங்கே போட்டு படுத்து நினைச்சேன். கடைசி குளிர்காலம் வேற, பயங்கர குளிர், எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அப்புறம் வந்து எங்கேயோ ரொம்ப தூரம் நடந்து போய் அப்புறம் விசாரிச்சப்ப, தம்பி ஞாயிற்றுக்கிழமை இங்கே பஸ் வராது. அப்புறம் அங்கேருந்து சிட்டிக்கு நடந்தே போனேன். மஜூராவிலேருந்து சிட்டிக்கு நடந்தே போய் அங்கேருந்து பஸ் ஏறி வந்து போனேன். இந்த மாதிரி வந்து அப்போ கூட ஒரு கேப் எடுத்து அந்த தமிழன் மனசு, அந்த $10 கொடுத்து ஒரு கேப் எடுக்கணுன்ற மனசே வராது. ஏன்னா 10 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. அதான் சொல்கிறேன், அந்த டைமில் வந்து நம்ம புதுசாக வந்திருக்கோம், அதாவது நம்மகிட்ட காசு வேற இல்லை, அதனால சரி இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2-3 இதையும் தப்பு மறுபடியும் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் கேப் எடுத்துலாம் போயிருக்கேன். ஒரு தடவை ஃபிலிப்பில் வீடு எடுத்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல அந்த இதெல்லாம் ஃபிட் பண்ணிருந்தேன், தனியாக தான் ஃபிட் பண்ணிருந்தேன். இங்கே எல்லாமே வந்து வேலைகள்லாம் நீங்கள் தான் பண்ணணும், கார்பெண்டர் வேலை பண்ணிட்டு டைம் போகிறதே தெரில. அப்புறம் வெளியே வந்து பார்த்தா அன்றைக்கும் அந்த மாதிரி பஸ் முடிஞ்சு அப்புறம் கேப் எடுத்து போனேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வித்தியாசமான இன்னசென்ட்டாக இருந்திருக்கேன் நான். ரொம்ப அப்பாவியா ஆனால் என்ன தனியாக அப்பாவியாக இருந்திருக்காரு. நிஜமாவே இவர் வந்து குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி அப்பாவியாக இருந்திருந்தாருன்னா வச்சு வச்சிருப்பாங்க. நல்லது, அதில் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. அங்கே நான் மாட்டினேன். என்ன மாதிரி நாங்க நம்மள எங்கேயுமே தனியாவே விட மாட்டாங்க, எங்க போனாலும் நாங்க ஃபேமிலியா தான் போவோம். நாங்கெல்லாம் வந்து கோவிட் போதே 2 வாட்டி வந்து குவாரண்டைனே ஃபேமிலியா தான். 14 நாள் ஒரே ரூம்ல, நினைச்சு பாருங்க முடியுமா? 2 வாட்டி இருந்திருக்கேன். 14 நாள் ஒரே ரூம்ல, ஒரு ரூமு ஒரு கக்குசு, அவ்வளவுதான். சாப்பாடு வந்து தள்ளி விடுவானுங்க. தைரியமா ஃபேமிலியை முதல்ல கூட்டு வந்துட்டீங்க. ஆமா, ஃபேமிலியோட தான் வர்றதே, ஃபேமிலியோட தான். இந்த போய் நான் வேலை தேடுறேன், நீங்க அப்புறம் வாங்க அப்புறம் வாங்க, அந்த பிஸ்னஸ்லாம் கிடையவே கிடையாது. கிளம்புறோம், வீட்டை விடுறோம், எல்லாத்தையும் கொடுக்குறோம், முடிக்கிறோம், வரோம், இறங்குறோம், பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்தாச்சு. ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு கூட இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஷோர், அந்த கஷ்டங்கள்லாம் அந்த ஆமாம் சில கஷ்டங்கள் பார்க்க நேரிடும். அது நீங்கள் வந்து சேர்ந்து பார்க்கணுமே. ஐயோ பாவம் இவங்களையும் இந்த கஷ்டத்தில் போடுறோமே. எப்படின்னா நம்ம வந்தது கோவிட் கரெக்டாக 21 வரும். அதாவது எப்படின்னா இன்றைக்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சிங்கப்பூர்லேருந்து வண்டி ஏறுறோம் 11ஆம் தேதி ராத்திரி, 12ஆம் தேதி இறங்குறோம். கேன்பராவில் லாக்டவுன் அன்றைக்கி தான் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் சிட்னி மெல்பர்னில் ஆல்ரெடி லாக்டவுன் போட்டிருக்காங்க. கேன்பரா அப்போயும் ஓப்பன். ஆகஸ்ட் 12 2021. நீங்கள் பார்த்துக்கோங்க, 1.5 வருஷம் ஆச்சு கோவிட் ஆரம்பிச்சு இல்லையா? 2019 டிசம்பரில் ஆரம்பித்த கோவிடு 1.5 வருஷம் வரைக்கும் லாக்டவுன்ற பேச்சே கிடையாது. கரெக்டாக அன்றைக்கி நாங்கள் இறங்குறோம், நம்மளுக்குன்னு வைக்கிறாங்க லாக்டவுன் ஆப்பு.
இதில் என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி சிக்கினதுனால உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளால் ஒரு விஷயம் நீங்கள் ஐக்கியான்னு சொல்கிறீங்களா போக முடியல. ஏன் அப்போ லாக்டவுன் கடையே இல்லை. அந்த மாதிரி ஒரு எதுவாக இருந்தாலும் நீ ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கோ அப்படின்னு. ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் உலகமே ஆன்லைனில் தான் ஆர்டர் போடுது. உலகமே ஆன்லைனில் தான் இயங்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாரும் ஆன்லைனில் ஆர்டர் போடுறாங்க. நம்ம போடுற ஒரு விஷயமும் 2 வாரம் 3 வாரம் கழிச்சு தான் வருன்றாங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போகும்போது உங்களை மாதிரி தான் வெறும் ஒரு தலகாணியும் போர்வை இந்த மாதிரி பெட்ஷீட் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் என்ன விஷயம்னா மோகன் சொன்ன மாதிரி குளிர்காலமாக இருந்தாலும் இங்கெல்லாம் ஃபுல்லாக கார்பெட் போட்டிருப்பாங்க. கீழே ஃபுல்லாக கார்பெட் போட்டிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப குளிரும். வெறும் தரையிலலாம் கல் தரையிலலாம் நடக்கவே முடியாது உங்களால். தரைன்னு இருந்தாலுமே உட்டன் தரையாக இருக்கும். இல்லைனா கார்பெட் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கார்பெட் மேலே அப்படியே பெட்ஷீட்டை விரித்து அப்படி தலகாணியை போட்டு செருப்பு இல்லாமலாம் நடந்திருக்கேன் சிவாஜி. அவர் செருப்பா அவரே போட்டுட்டாரு. கேட்பரா விட்டர்ல நான் பெட் இல்லாமலாம் தூங்கிருப்பேன். முடியல அந்த மாதிரி பிக் பாஸ் வீட்ல இருந்து தூக்க மாட்டாங்க கண்டிப்பா. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். ஆமா கஷ்டப்பட்டு ஏமா கஷ்டப்படுற குடும்பம் தெரியாது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி வேற லெவலில் கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு குட்டி ஹீட்டர், ஒரு குட்டி வீடு. அந்த குட்டி ஹீட்டர் பக்கத்துல தான் நானு என் குழந்தை எல்லாரும் அப்படியே வானத்தை போல மாதிரி இல்ல. நிஜமாவே என்னன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எப்படின்னா குழந்தை பொண்ணுக்காக அப்போ அவள் 2.5 வயசு. அவளுக்காக ஒரு சின்ன டேபிள், இந்த சேர், இந்த பசங்களுக்காக இருக்கும்ல அந்த டேபிள் சேர் தான் எங்கள் வீட்டில் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் வரைக்கும் அவ்வளோதான் ஃபர்னிச்சர். அவ்வளோதான் ஃபர்னிச்சர். அதுலேயே உட்காந்து சாப்பிடுவோம், அதுலேயே தான் உட்காந்துருப்போம். அதுவும் பக்கத்தில் அந்த ஹீட்டர் பக்கத்துலேயே போட்டு வச்சுப்போம். இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதான் இப்போ நினச்சி பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது அதெல்லாம். ஆனால் இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண இந்த லைஃப் ஆஸ்திரேலியாவில் இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம சொல்லலாம் நம்ம எப்படி இருக்கோம்னு. இப்போ நம்ம எந்த நிலைமை எப்படின்னா அவ்வளோதான் இப்படி தட்டினா அப்படியே 500 இருக்கும். இல்லை வீட்டில் அந்த மரம்லாம் வச்சிருக்கேன் நான். இல்லை அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் எனிவே கம்பேரிட்டிவ்லி நம்ம அப்போ அப்படி இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்கோன்னு சொல்லலாம். பட் அது அந்த ஒரு இஸ்டிடி அந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு தெரியணும்னா ஆனால் மக்கள்கிட்ட தான் கேட்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருப்போம்னு நினைக்கிறீங்க. எப்படி நாங்கள் இப்போ எப்படி இருக்கோம் வந்ததுலேருந்து அந்த ஒரு டிரான்சிஷன்லாம் என்ன நடக்குது அந்த ஒரு விஷயத்தை பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் நீங்கள் போட்டால் தான் நம்ம கவர் பண்ணுவோம். இல்லைன்னா நாங்கள் கவர் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஒரே பிஸி. ஸோ நீங்கள் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது, எப்படி டிரான்சிஷன் ஆகிருக்கீங்கன்னு உங்களுக்கு வேறு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக பேசலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இது ஒரு ஜாலியான வீடியோவாக இருக்கும். ஆமாம், எதுக்கு இதை பண்ண ஆரம்பிச்சோன்னு தெரியல. திடீர்னு ஏதோ பேச ஆரம்பிச்சோம். இதையே ஒரு வீடியோவாக பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி சொன்னல. நான் விழிப்புணர்வு மக்களுக்கு ஒரு மை கிச்சன் ரூல்ஸ் பார்க்கலன்னா போய் பாருங்க. நல்ல ஒரு ப்ரோக்ராம். சரி, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட தயவால் 2000 சப்ஸ்கிரைபருக்கும் மேலே தாண்டி போயிட்டுருக்கோம். இதெல்லாம் ஒரு நம்பராடா, இதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்னு நீங்கள் காரி துப்புனாலும் இது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயந்தான். அந்த மாதிரியான ஊக்குவிப்பு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் கீப் ஷேரிங், ப்ளீஸ் கீப் லைக்கிங் our videos and keep watching. See you in the next one. Bye.